நீங்கள் இந்த பறவைகளை பார்த்துருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்தியன் சில்வர் பில் என அழைக்கப்படும் இந்த பறவைகள் சின்னதாக ஒரு ஒளியும் தினமும் ஒரு குளியலும் சமூகமாக ஒரு வாழ்க்கைன்னு ரொம்பவே அழகான வாழ்வியலை கொண்ட இந்த பறவையை பற்றி இன்னைக்கு முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். பார்க்கறதுக்கு சிட்டுக்குருவி மாதிரியே இருக்கும், நிற வேறுபாடு மட்டும்தான் அப்படின்னு நினச்சோம்னா அது அப்படி இல்லை. ரெண்டுமே முழுவதுமாகவே வேறு வேறு குடும்பங்களை சேர்ந்தது. இப்போ சிட்டுக்குருவின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பெசரிடே அப்படின்ற குடும்பத்தையும், இந்த இந்தியன் சில்வர் பில் வந்து ஈஸ்டர்டிடே குடும்பத்தையும் சேர்ந்தது. இந்த சிட்டுக்குருவிக்கும் இந்த வெண்ணிற சாம்பல் குருவிகளுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. இந்த பறவையினுடைய பெயர்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் சில்வர் பில், வெண் தொண்டை சில்லை, திணைக்குருவிகளின் ஒரு வகை, வெண் சாம்பல் நிற பறவைகள் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் இருக்குது. நிறைய தகவல் திரட்டும் போது இந்த பெயர்லாம் கிடச்சிச்சு. ஆனால் இதனுடைய சரியான பெயர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பதிவிடுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வெண் சாம்பல் நிற சிட்டுகளின் வாழ்வியலை முட்டையிலிருந்து பார்த்துடலாம். ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி பெண் பறவையானது 4 to 6 முட்டைகள் வரைக்குமே வைக்கும். இந்த முட்டைகளை ஆண் பறவையும் சரி பெண் பறவையும் சரி ரெண்டுமே சேர்ந்து அடகாக்க ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 13 நாள்லேருந்து 14 நாட்களுக்குள்ள முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிச்சிடும். இந்த குஞ்சுகளுக்கு இந்த தாய் பறவையும் சரி தந்தை பறவையும் சரி ரெண்டுமே சேர்ந்து உணவு ஊட்ட ஆரம்பிக்கும். இந்த குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது இந்த தாய் தந்தை பறவைகள் தான் சாப்பிட்டு பாதி செரித்த அந்த ஒரு திரவ உணவை தான் உணவாக கொடுக்கும் இந்த குஞ்சுகளுக்கு. ரொம்பவே சீக்கிரமாக வளரக்கூடிய இந்த குஞ்சுகள் வந்து ஒரு 20 நாட்கள்லேயும் ரெக்கைகள்லாம் முளைச்சி பறக்கிற நிலைக்கு வந்துடும். பறந்த பின்னாடியும் கூட கிட்டத்தட்ட 1 வாரத்தில் 2 வாரம் வரைக்குமே இந்த தாய் தந்தை பறவைகள் அது பறந்துட்டே இருந்தாலும் சரி அதற்கு உணவு கொடுத்துட்டு இருக்கும். அந்த நேரத்தில் இதனுடைய சமூக வாழ்க்கையை இதுக்கு முழுவதுமாக கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த இந்தியன் சில்வர் பில் இந்த பறவைகள் வந்து முழுக்க சமூகமாகவே வாழக்கூடியது. ஒரு சமூகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 10 to 50 பறவைகள் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடியது. இவர்களுடைய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 90% அதிகமாக தானியங்களை தான் உணவாக எடுத்துக்கிறது. ரொம்பவே குறைந்த அளவு தேவைன்னா மட்டும் புரதத்திற்காக இந்த சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள் இதையுமே சாப்பிடும். ஆனால் இது வெறும் 5% மட்டும்தான். தன்னுடைய குஞ்சுகளுக்கு புரத தேவை ஏற்படும் பொழுது இந்த புழுக்களையுமே இதை சாப்பிடக்கூடியது தான். இந்த தானியங்களை சாப்பிடும் பொழுது அதனுடைய தோலை உரிச்சிட்டு சாப்பிடும். இந்த பறவைன்னு இல்லை, நிறைய பறவைகள் இந்த மாதிரி பண்ணும். இது ஏன் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு சாப்பிடுதுன்னு அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். சமூகமாக வாழ்ந்துட்டு இருக்க இந்த பறவைகள் எங்கேயாவது நீர்நிலைகளை பார்த்துருச்சுன்னா பறக்கும் பொழுது உடனே எல்லாமே ஒன்று சேர்ந்து அங்கே இறங்கி தண்ணீரெல்லாம் குடித்த பின்னாடி அங்கே குளிக்கவே ஆரம்பிச்சிடும். இந்த பறவைகளுக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிடித்தமான விஷயம். தினமும் ஒரு தடவையுமே தண்ணீரில் குளிக்க தான் செய்யுது. இது வறட்சியான காலகட்டங்களில் தண்ணீரே இல்லை அப்படின்னா மணல் மூலமாக குளிக்குது, அதாவது புழுதி குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாகவும் குளிக்குது. இது ஏன் குளிக்குது அப்படின்னா முதல் காரணம் வந்து தன்னுடைய உடலின் வெப்பத்தை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக தான் குளிக்குது. ரெண்டாவது தன்னுடைய உடம்பில் உள்ள சின்ன சின்ன ஒட்டுண்ணிகள் இதெல்லாத்தையுமே நீக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி தண்ணீரிலோ இல்லாட்டி மணற்குளியலோ இந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்குது. இந்த பறவைகள் சமூகமாக வாழ்கிறனால இந்த பறவைகளுக்கு நிறையவே நன்மைகள் இருக்குது. முக்கியமாக ஒரு 3 நன்மைகளை பார்த்துடலாம். அதாவது இது சமூகமாக வாழ்கிறனால ஒரு 20 பறவைகள் ஒன்றா பறந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பறவை வந்து தானியங்களை பார்த்துச்சுனாலுமே மற்ற பறவைகளுக்கு தகவலை கொடுத்து எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றாவே சாப்பிட ஆரம்பிக்குது. இதனால இதற்கு 20 பார்வைகள் இருக்கு. அதில் ஏதோ ஒரு பார்வை கண்ணில் இதனுடைய தானியங்கள் சிகிச்சைனாலும் எல்லா பறவைகளுக்குமே பசியார முடியுது. இது ஒரு காரணம். அப்புறம் இந்த பறவைகள் 20 பார்வைகள் இருக்கு, அதனால எதிரிகள் கிட்ட இருந்துமே எளிமையாகவே தப்பிக்குது. ஏதோ ஒரு பறவை எதிரியை பார்த்துச்சுனாலுமே உடனே எச்சரித்து எல்லா பறவைகளும் பறந்து போய் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, இனப்பெருக்கத்திற்குமேவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது சமூகமாக வாழ்கிறது. பாலியல் முதிர்ச்சி அடைந்த ஆண் பெண் பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக ஒவ்வொரு இடமா தேடி அலைய வேண்டியதில்லை. தன்னுடைய சமூகத்தில் உள்ள அந்த பறவைகளுடனே இனப்பெருக்கம் செய்ய நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் இது சமூகமாக வாழ்கிறதுல கிடைக்கிற மிகப்பெரிய நன்மைகள். ஒரு குஞ்சு பறவையானது தன்னுடைய பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் வரைக்குமே ஆகுது. அதுவும் இந்த பறவைகளில் ஆண் பெண் வேறுபாடுன்றது கண்டே பிடிக்க முடியாது. முதல்ல ஒரு 6 மாதம் வரைக்குமே, அது பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நிச்சயமாக இதனால் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது. 6 மாதங்கள் கழித்து ரொம்பவுமே உன்னிப்பாக கவனித்தோம்னா இதனுடைய ஆண் பெண் வேறுபாடை கண்டுபிடிக்கலாம். அதுவும் எப்படின்னா ஆண் பறவைகள் வந்து தன்னுடைய குரலை சத்தமாகவே எழுப்பும். அது மட்டும் இல்லை, இதனுடைய குரலானது தெளிவாகவும் சத்தமாகவும் இருக்கும். இதனுடைய அழகு பகுதி வந்து ரொம்பவே
பளபளக்கும் தன்மையோடு இருக்கும். பெண் பறவைகளுக்கு கொஞ்சம் மந்தமான வண்ணத்துறையுடைய அழகாக இருக்கும். இதனுடைய பெண் பறவைகளுடைய குரலும் வந்து ரொம்பவே மென்மையாக இருக்கும். இதன் மூலமாக ஓரளவு கணிக்க முடியும் இது ஆண் பறவை இது பெண் பறவை அப்படின்னு. பாலியல் முதிர்ச்சி அடைஞ்ச பெண் பறவைகளை கவர்றதுக்கு ஆண் பறவைகள் பல வித்தைகளை செய்யும். அதாவது இந்த பெண் பறவையை முன்னாடி போய் நின்றுட்டு அது அங்கே இங்கன்னு தாவி குதிக்கிறதும், தன்னுடைய இறக்கை பகுதியெல்லாம் சிலிர்த்து அதனுடைய உருவத்தை கொஞ்சம் பெரிதுபடுத்தி காட்டுறதும் அப்படின்னும் இந்த மாதிரி நிறைய வேலை செய்யும். முக்கியமாக குரல் எழுப்பி தன்னுடைய குரலின் மூலம் மயக்க செய்யும் அந்த பெண் பறவைகளை. அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் இந்த ஆண் பறவைகள் எல்லாமே கூடு கட்டுவதற்கு தேவையான இந்த சின்ன சின்ன புல் நார் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து பெண் பறவைகள் முன்னாடி காமிக்க கூட செய்யும். இதன் மூலமாக தான் ஒரு பலமான ஒரு ஆரோக்கியமான பறவை அப்படின்னு பெண் பறவைகள் முன்னாடி தன்னை நிரூபிக்கத்தான் செய்யுது. இதனால் கவரப்படுற பெண் பறவையானது பிடிச்சிருந்துச்சுன்னா 2 பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. முதல் கட்டமாக இந்த 2 பறவைகளுக்குமே ஒரு கூடு தேவை. கூடு கட்ட ஆரம்பிக்கும் 2 பறவைகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5-7 நாட்களுக்குள்ள ஒரு கூடு கட்ட ஆரம்பிக்கும். சின்ன சின்ன புற்கள் நார்கள் இதெல்லாம் எடுத்து வச்சு அதன் பின்னாடி 2மே இணை சேர்ந்த பின்னாடி மறுபடியும் ஒரு 4-6 முட்டைகள் வரைக்கும் வைக்கும். 2மே அடகாக்கும். அதுக்கப்புறம் அதிலிருந்து குஞ்சுகள் வெளிவரும். இதுதான் இதனுடைய வாழ்வியலாக இருக்குது. இந்த வெண் சாம்பல் நிற சிட்டுக்களின் வாழ்நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5-7 வருடங்கள் வரைக்கும் கூட இது வாழக்கூடியது தான். இதனுடைய எதிரிகள்னு பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமாக பருந்துகள். அதாவது இந்த பறவைகள் சமூகமாக பறந்துட்டு இருக்கும் பொழுது பறக்கும் பொழுதே பருந்துகள் வேட்டையாடக்கூடியது இந்த பறவைகளை. அது மட்டும் இல்லை, இது பாம்புகளுமே வேட்டையாடும். இது மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பாம்புகள் வந்துச்சுன்னா அதனுடைய முட்டைகளையோ இல்லாட்டி குஞ்சுகளையோ ஏன் தாய் பறவைகளை கூட இந்த மாதிரி வேட்டையாடக்கூடியது தான் இந்த பாம்புகள். அது மட்டும் இல்லை, பூனைகளும் கூட இந்த பறவைகளுக்கு எதிரிகளாக இருக்குது. சரி, இந்த பறவை மட்டும் இல்லை, பல பறவைகள் தானியங்களை சாப்பிடும் பொழுது அதனுடைய அழகினால் அந்த தானியத்தினுடைய உமியை உரிச்சு விட்டு சாப்பிடும். அது ஏன் அப்படின்னா இந்த பறவைகளுக்கெல்லாமே இதனை செரிக்கக்கூடிய செரிமான மண்டலம் இருக்காது. பொதுவாக எல்லா பறவைகளுக்குமே இருக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பறவைகள் சாப்பிடும் பொழுது அதை நீக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா இதனுடைய அழகு வந்து அதனை நீக்கக்கூடிய வகையில் தகவமைப்போட பரிணமிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா இதை வந்து செரிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். செரிக்க முடியாது. அதை கழிவாக வெளியேற்றுறதுக்கும் இதற்கு அதிக ஆற்றல் செலவிடப்படும். அதனால் இந்த உமியை ஆரம்ப கட்டத்திலே தவிர்த்துறது. ஏன் இப்போது புறாக்கள் கோழிகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் உரிச்சு சாப்பிட்றது கிடையாது, அப்படியே தானியங்களை விழுங்கிடும். இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாமே செரிமான மண்டலம் வந்து ரொம்பவே வலுவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பறவைகள்னாலேயுமே இந்த உமிகளை செரிக்க முடியுமான்னா முழுமையாக கிடையாது. ஏன்னா அதில் செல்லுலோஸ் இருக்குது. அதை செரிக்கக்கூடிய வகை தகவமைப்பு வந்து பறவைகளுக்கு பெரும்பாலும் கிடையாது. ஆனால் இதில் உள்ள சத்துக்களை இந்த பறவைகள்னால எடுத்துக்கிட்டு கழிவின் மூலமாக வெளியேற்றிக்கிற முடியும். ஆனால் இந்த சிட்டுக்கள் வந்து அந்த அளவுக்கு வலுவான செரிமான மண்டலம் கிடையாது. அதனால் தன்னுடைய அழகினால் தானியங்களில் இருக்கிற உமிக்கெல்லாம் உரிச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கும்.